அதே ஐடி பிடிக்கல ஒரு இதுக்குன்னா கையை வைக்கிறது அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வைப்பு அதெல்லாம் வைப்பு மிக்ஸு திருத்தாவே இல்லை இந்த கேமரா நான் அந்த கேமரா அவர் ரெகுலர் எடுத்துக்கிறாரு அந்த கேமரா அவரே எடுத்து போயிருப்பாரு என்ன மாத்தீங்களா போன சொன்னா மாத்தீங்களா அது பிஎல்சி ஐடி பிடிச்சினே இருக்கு மாத்தி போட்டு போறேன் போடா நான் பிடி எடுத்துலாம் நல்லா அந்த மாதிரி ஏன்னா நான் பிடி எடுத்துலாம் போடலாம் ஸ்டைலா போடுறேன் இன்னொரு மாதிரி பைச்சே கரெக்டா பேஸ் பண்ணு நீங்க ஆளுக்கு மாத்தி போட்டு நீதான் போற கோல்ட் கலர் போடுங்க கரெக்டா இருக்கும் அது போடு பாரு சொல்ல நல்ல கோல்ட் ரெண்டு லைட் அவுட் அந்த சேஸ் கிளாஸ் மட்டும் பேன் போட்டு அதுக்கு அது போடுற அட பாத்து காட் வயல்ல கட்டி ஒரு நாள் ரெண்டு கேஸ் ஓடுறியா ஆடுறீங்க ஆன்லைன் மட்டும் உள்ள கோல்ட் முன்னூறு படத்துல ஆட ஃபுல்லா ஆடுங்க என்ன ஊதா கலர் ரெட் கலர் ஒரு ஆட இது ஹைலைட் எடுத்து கோல்ட் ஒரு நாள் 1000 ரூபாய் நீ கேஸ் போறோம் சரி ஒரு கேஸ் போறோம் நீ கேஸ் கணக்கு கிடையாது 1000 ரூபாய் வேஸ்ட் ஆடி இந்த கேஸ் 1000 ரூபாய் பேசுறோம் 1000 சரி சரி 12 ரூபாய் பேசி 1200 5 நாளைக்கு கேஸ் வாங்கிட்டு அது வாங்கி எவ்வளவு கேஸ் ஓடுன்னு சொல்ல முடியாது கேஸ் பத்தி கவலை கிடையாது அப்படி 1200 2 ரூபாய் பஸ் 10 ரூபாய் பண்ணலாம்னு சொன்னீங்க இவன்ட்ட வராது நினைச்சேன் ஆடு எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க நான் இவன்ட்ட வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 நாள் போச்சு என்ன மச்சான் யாரா மச்சான் என்கிட்ட வரலடா மச்சான்ட்டான் அப்புறம் பார்த்து இல்லை மச்சான் நான் தானே வாங்கிக்கிறேன் மச்சான்றான் டேய் அப்போ வந்து அட்வான்ஸ் கொடுக்கல வாண்ட வந்து இவன்ட்ட வந்து அட்வான்ஸ் கொடுக்கல என்ன மச்சான் நீ ஆட இருப்ப என்கிட்ட சொன்னானுங்க மச்சான் எவ்வளோ ஆகும்னு கேட்டானுங்க மச்சான் என்ன அப்படின்னு பாரு இவ்வளோ ஆகும் அப்படின்னு பாரு சரி இதை சொல்றாங்க அப்படின்னு நானுங்க அவ்வளோதான் என்ன மச்சான் தான் போய் எடுத்தான் அந்த ஆடு ஒரே ஒருத்தன் தான் போய் எடுத்தான் அவன் மாமுங்க நான் மட்டும் எதுன்னு சொல்லி எடுத்தான் போய் ஆமா அப்படியேதான் ஆடியெல்லாம் எதுவும் கிடையாது என்ன பண்ண ஆடே பண்ண எல்லாமே கேட்க ஆமா கேட்டேன் எது பேசினா நீ கேட்க வேண்டியது எங்களுக்கு போய் போயிடுது சஞ்சீவ் மந்திரம் ஞானயாத்திரம் குதிரையாத்திரம் மிருது சஞ்சீவ் மந்திரம் இவைகளை கற்றுக்கொண்டு அந்த மிருது சஞ்சீவ் மந்திரம் பலிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அது திருமணம் கைலாய காரணத்தினால் அந்த பெருமாத்திரம் பலிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சூரர்கள் இருவரும் நாயக்குமார்களாகிய காமவல்லி நாயகவல்லி இருவரையும் மணந்து அது கைலாயமே கோவிலாக இருக்கக்கூடிய பெருமானை நோக்கி அரிதாய தவத்தை செய்து உலகிலே இரவாமல் வரம் பெற்றார்கள் அவர்கள் வாங்கின வரம் மெய்யென்னும் பொய்யென்னும் பரிசோதிப்பதற்காக என்று பொழுதாக விட போகின்றார் அது குளக்குடி கிராமத்திலே கோவில் கொண்டு எழுந்தருளிய விநாயகர் கடவுள் பொழுதாக சபைக்கு
சொன்னால் விளக்கம் வரும். பரம கடவுளின் பரம கடவுளின் மூத்த குமாரனாகிய விநாயக பெருமானுக்கு தெரிந்து கொண்டனே. நன்றாக கடவுளே விநாயக பெருமான் கண்டிப்பா தெரிய வந்தது. நன்றாக படித்தது. அது பதிலா பாடுங்க. அது வந்து தெரியும். சம்மாரம் செய்ய வேண்டி என் தந்தையானவர் தேவரால் உண்டு செய்த ரதமேறி சென்ற போது முதல் கடவுளான என்னை நினையாததால் போராமல் படிக்கு அச்சுமுறையை செய்தேன். தந்தையானவர் முதல் கடவுளான என்னை நினைத்து ரதமேறி சென்று அசுர சம்மாரம் செய்தார். சுவாமி என் தந்தையிடம் வந்து ஒரு நாணயத்தை கொடுத்தார். என் தந்தையானவர் அதனை பெற்றுக் கொண்டு ஒரு சோதனை நடத்தினார். உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் பயம் என்றார். இந்த ஞான பழம் என்று தெரிவித்தார். அதன் பிறகு என் தம்பி வேலவன் ரயில் மீதேறி சென்ற போது நானும் என் தாய் தந்தையை சுற்றி வந்து பயத்தை பெற்றுக் கொண்டேன். அப்பா அம்மா சுத்தி அப்படி மகாராஜ் மகனை கொடுத்திய நல்ல நேரத்தில் அடாப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்தக்கூடிய பழனி என்று சொல்லக்கூடாது. பழனி என்று சொல்லக்கூடிய பெரியார்
எப்படிங்க? என் தம்பி வேலவன் வரைக்கும் ஒரு பேச்சு ஏடோப்பன் வெள்ளி மணக்க வேண்டி மரமாக இருந்தபோது முதல் கடவுளான என்னை நினைத்தார். நானும் யானை உருவெடுத்து சென்று என் தம்பி வேலவனுக்கு வள்ளியை சொந்தமாய் மனமுடித்தேன். அப்படி ஆகட்டுங்க. அது தவிர கடவுளே இந்த மாதிரி வந்த காரணம் வைத்து இரண்டாவது நாடகம் ஆமா நாடகத்திலே யார் ஒரு குறைவில்லாமல் அமர்ந்து கால் நட்சிக்கும் என்று வரம் கேட்க வந்தேன். அப்படியானால் காவல் போய் கடல் அத்தனை கொண்டு வந்திருக்கின்றேன். இதை அறிந்துவிட்டு சிம்மாதனத்தில் அமர்ந்து அவங்களா எம்மா விட்டாலும் அவருக்கு நம்பர் ஆனால் சந்தோஷமாக எங்களுக்கு காட்சியளிக்க வேண்டும். அப்படியாகட்டும். என்ன அஜிமானத்தை மனசா விநாயகர் பெருமா